பிருந்தா நான் சொல்றத கேளு பிருந்தா. என் கையை ஒரு விடுங்க. நிமிஷம் பிருந்தா. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளு பிருந்தா. கார்த்திக், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பிருந்தா. கார்த்திக், விடுங்க கார்த்திக். ப்ளீஸ் பிருந்தா. நீ இப்படியே பண்ணாத பிருந்தா. அவ தான் அப்படி பண்றானா நீ ஏன் பிருந்தா அப்படி பண்ற? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. எனக்கு விடுங்க, வாய்ப்பு கொடு. பிருந்தா பிருந்தா பிருந்தா. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் மட்டும் நம்பி என்னங்க ஆக போகுது? இந்த வீட்ல யாருமே உங்களை நம்பறதா இல்ல. அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்றா. அவளை வீட்டுக்குள்ள வேற சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அவ கர்ப்பமா இருக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். ஐயோ பிருந்தா, அவ நடிக்கிறா பிருந்தா. அத நம்பிக்கிட்டு இருக்க. அந்த நடிப்பை தான் எல்லாருமே நம்புறாங்களே. இதுக்கப்புறமா இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? ஏய் பிருந்தா, இத்தனை நாள் அவ தனியாளா இருந்தா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு என் வாழ்க்கை கிடைச்சிரும்னு கொஞ்சமாவது நம்பிக்கையில இருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கையும் போச்சு. பிருந்தா இனி நான் அந்த வீட்ல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. ஏய் பிருந்தா பிருந்தா விடுங்க. ஒரு நிமிஷம் பிருந்தா. நான் சொல்றத கேளு பிருந்தா. விடுங்க. பிருந்தா பிருந்தா ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. பிருந்தா பிருந்தா ப்ளீஸ் பிருந்தா. நான் சொல்றத கேளு பிருந்தா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு பிருந்தா. கேட்க முடியாது, என் கையை ஏய், விடுங்க. இங்க பாரு. ஏய் பிருந்தா, டேய் என்னாச்சு? என்னடா என்னாச்சு? நீங்க போடுற சத்தம் தெருமோன வரையும் கேக்குது. என்னாச்சு? இங்க பாரு வீரா. அந்த விஜய் சொன்னதை நம்பிக்கிட்ட வீட்டை விட்டு வெளியில போறாவ. ஏய் ஏன்டி இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் உள்ள போ, பேசிக்கலாம். வா பிருந்தா. ஏய் அவ பொய் சொல்றன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்லடி. எப்படியோ அவ சொன்னது பொய்ங்கிறத நம்ம எல்லாரும் நிரூபிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. போதும்க்கா, நான் பொறுமையா இருந்தது எல்லாம் போதும். இத்தனை நாளா நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா கார்த்தி அவ கூட ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சாரு. அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ முடியாத ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் அவ வந்துட்டா. பிருந்தா மாமாவும் சித்தியும் கூட அவளை ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் என்னக்கா இருக்கு? விடுங்கக்கா. உங்க யாராலையும் எனக்கு நல்லது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. என்னடா இவ? நீ நான் இங்க இருக்க கூடாது. அதான் எல்லாருக்கும் நல்லது. நான் கிளம்புறேன். என்ன விடு. நில்லு, சொல்லிக்கிட்டே இருக்கல. எங்க போற? ஏன்டி இப்படி பண்ற? பிருந்தா எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். இல்ல மாமா, இனிமே இந்த சத்தியம்லாம் எதுக்குமே பிரயோஜனப்படாது. ஏய் என்னடா? நான் எப்பயோ போயிருப்பேன். நீங்க தானே மாமா எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. இவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சதும் நீங்க தானே. இப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த நிலைமை இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது மாமா. போதும் மாமா, நான் பட்டதெல்லாம் போதும். ப்ளீஸ் கா, நான் போறேன். ஒரு நிமிஷம் கேளு பிருந்தா, பிருந்தா. உள்ள போடி. போலாம் வா பிருந்தா. முடியாதுக்கா, உள்ள போன்னு சொல்றேன்ல. முடியாதுக்கா. நான் கேளு பிருந்தா, உள்ள போ. அக்கா, என் வாழ்க்கையில யாரும் தலையிட வேண்டாம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். விடுங்க. அண்ணி அனி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் அவசரத்துக்கு எல்லாம் நடந்துருமா? இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். கார்த்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்புன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் கேட்டியா? எத்தனை பேர் வந்து தடுத்தோம். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுலே வாங்காம எல்லாத்தையும் மீறி கழுத்துல தாலி கட்டிட்டு வந்துட்டு இப்ப பேசுறியா நீ? நீ விருப்பப்பட்டதுனாலதான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. சொல்லு. சும்மா மத்தவங்க மேல பழி போடுற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். நீ கார்த்திய கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், அது எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு. இப்போ பிரச்சனை வந்த உடனே ஓடி ஒளிஞ்சா எல்லாம் சரியாயிடுமாடி? பிருந்தா இங்க பாரு, அவ்வளோ ஈஸியாலாம் நமக்கு வாழ்க்கை கிடைச்சிடாது. நாம தான் போராடணும், சண்டை போடணும். இப்படி கோழை மாதிரி ஓடி ஒளிரங்கிற நம்ம அண்ணன் நம்மள இப்படி அடி வளர்த்துச்சு. சரி வா, வீட்டுக்குள்ள போலாம். பொறுமையா யோசிச்சு என்ன பண்ணலாம்னு முடிவெடு. இல்லக்கா, இனி அவ இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன். வேற எங்கடி போவ? நான் வீராக்கா கூட போயிருக்கேன். பிருந்தா 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 ஐ, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? விடு விடு.
பிருந்தா, ஏய் ஏய் அழாத. பிருந்தா அழுவாத. அழாத பிருந்தா. பிருந்தா இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ? ஏய் பிருந்தா அழாதடி. அவ போய் சொல்றா, அழுவாத. பிருந்தா, ஏய் இப்ப எதுவும் பேசாத. மாறா, நான் அவளை பாத்துக்கிறேன். நீ போய் அவரை பாரு. டேய் அழாதடா. பாத்தியாடா, நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன்டா என் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? செய்யாத தப்புக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், என் அளவுக்கு தண்டனை எவனுமே அனுபவிக்க மாட்டான். டேய் உர்ரா. டேய், அங்க பிருந்தாவும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாடா. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அவ கர்ப்பமா இருக்கிறது அப்பாவும் அத்தையும் நம்புறாங்க. நான் என்னதான்டா பண்றது? ஆனா நான் சத்தியமா பிருந்தாக்கு தான் உண்மையா இருக்கேன். நான் அவளதான்டா விரும்புறேன். இங்க பாரு மாறா, நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அவளுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது. டேய் புரியுதுடா, நீ அழுவாத. வச்சிருக்கா அவ. சரி வச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து இதுதான் உன் குழந்தைன்னு கூட அவ சொல்லலாம். அதே இடத்துல இருந்து நம்மளும் யோசிப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி அவ முகத்திரையை கிழிக்கிறது, அவ பொய் எப்படி உடைக்கிறதுன்னு நம்ம பிளான் பண்ணுவோம். இப்படி தனியா நின்று அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தைரியமா இரு. அது மட்டும் இல்ல, இனிமே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். மொத்த குடும்பமும் உனக்கு எதிராக இருந்தா தான்டா பிரச்சனை. உனக்கு தான் நான், வீரா, ராகவன், அண்ணி எல்லாம் கூடவே இருக்குமே. அப்புறம் எதுக்குடா பயப்படுற? தைரியமா இரு, பாத்துக்கலாம். ரொம்ப யோசிக்காத, வா. அழுடி, நல்ல ஆளு. வேணாம் வேணாம் தலைப்பாட அடிச்சுட்டே. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையாடி? இந்த வாழ்க்கை அன்னைக்கே தலைமொழி இருந்தன, இன்னைக்கு உனக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்ல. இப்படி மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேடி. என்னம்மா நீ அவளே உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா அழாத. இப்பவும் வாழ்க்கை எங்கேயுமே உன்னை விட்டு போகல. அவ சொல்ற பொய்யெல்லாம் பொய்யன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அது வரைக்கும் தான் நீ இந்த கஷ்டத்துல இருக்க வேண்டியது இருக்கும். ஏய், உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம்டி. கண்டிப்பா அவ சொன்ன பொய்ய நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோம். ஆமா, நீ தாண்டி கார்த்திக் கூட வாழ போற. அதை யாராலையும் மாத்த முடியாது. புரிஞ்சுக்கோடி. ஆமாடி, நீங்க எல்லாரும் இப்படி நம்பிக்கை கொடுத்துதான் இன்னைக்கு அவ இந்த நிலைமையில இருக்கா. அம்மா, ஒருத்தி பொய் சொல்லி ஏமாத்தி நம்ம வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறா. பதிலுக்கு நம்ம என்னமா பண்ணணும்? சரி, இருந்துட்டு போன விட்டுட்டு போணுமா?
மா எதிர்த்து போராடணுமா? அப்படிதானமா நீ எங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. இப்ப இந்த விஷயத்துல மட்டும் நீ ஏமா இவ்ளோ நெகட்டிவா பேசுற? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் ஆயிடாதுமா. நாங்க இருக்கோம். பிருந்தா வாழ்க்கைய அப்படியே விட்டுற மாட்டோமா. எங்களை நம்பு. அப்பா மாமா, நீங்க தானே மாமா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு சம்மதம் சொன்னீங்க. இது ஏன் வீடு, நீங்கெல்லாம் ஏன் உறவு, அக்கா கூட எல்லாம் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ போறோம்னு கனவு கண்ட மாமா. அது எல்லாத்தையும் அந்த விஜய் ஒரு செகண்ட்ல அழிச்சு போட்டுட்டான். இருந்தாலும் கார்த்தி தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நம்பினேன். அதனாலதான் இதோ இந்த தாலியை நான் அவர் கையால கட்டிக்கிட்டேன். எல்லாருக்கும் இது தப்பான முடிவா தான் தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியான முடிவுதான் மாமா. என்ன நான் கார்த்தியை அந்த அளவுக்கு நம்பினேன். ஆனா இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. ஆனா ஒண்ணு மாமா, அந்த விஜய் போய் சொல்றா. அவ கர்ப்பமா இருக்க சான்ஸே இல்ல. நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க. அவ அம்மா செத்து போயிட்டாங்கன்னு போய் சொன்னதை கூட நீங்க மன்னிச்சிட்டீங்க. இப்ப நான் என்ன மாமா செய்யறது? செத்துடலாமான்னு தோணுது மாமா. பிருந்தா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதம்மா. நான் சாக மாட்டேன் மாமா. நான் சாக மாட்டேன். நான் செத்துட்டா தப்பான ஒருத்தைக்கு என் வாழ்க்கையை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. நான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிறேன் மாமா. இப்ப நான் என்ன செய்யறது மாமா? தெரியலம்மா. ஆனா காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கும். அந்த பதிலுக்கு நாமெல்லாம் அதுக்காக காத்திருக்கிறத தவிர வேற வழி எனக்கு தெரியலம்மா. அம்மாமா, என்னடி? இங்க வா. என்ன? அம்மா, அந்த ஆளு போய் அந்த பிருந்தாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காருமா. ஏய், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ மேல வச்சிருக்கிற பாசம் குறையலனா அவ்வளவு சீக்கிரம் நீ இந்த வீட்டுக்காரியா மாறிட முடியாதுன்னு அர்த்தம். உஷாரா இருந்துக்கோ விஜி. இப்ப பாரு அம்மா, ஒருவேளை எனக்கு பையன் பிறந்துச்சுன்னு வையேன், ராமச்சந்திரன் என் மாமா பேரையும், பொண்ணு பிறந்தா காவேரின்னு அத்தை பேரையும் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. ஏய், ரொம்ப நல்ல பேருடி. இந்த குடும்பத்துக்கு ராசியான பேரு. அதையே வைடி.
என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே நம்பிக்கை என் புள்ளதாம்மா. என் புள்ள வந்து என் வாழ்க்கையில நடந்த அநியாயத்துக்கெல்லாம் நியாயம் கேட்டு தரணுமா? அம்மா, இந்த ஆள் ஏதோ நியாயம் தர்மம்னு பேசுறதால நம்ம தப்பிக்கிறோம். மாற மாதிரி இவரும் வீம்பான ஆளா இருந்தாருன்னு வையேன், நம்ம கதை முடிஞ்சிரும். பிருந்தா, ஏ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? போ, போய் கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வா. நான் இப்பதான் டீ போட்டிருக்கேன், வா வந்து டீ குடி. வேண்டாம்க்கா. இப்படியே இருந்து என்ன தெரிய சாதிக்க போற? போ, போய் கை கால் மூஞ்ச கழுவிட்டு வா போ. இந்தா. குடி குடி. வீரா, ம்? எனக்கு ஒரு டீ. இரு வரேன். இந்தாடா. ம். என்ன பார்த்துட்டே இருக்க? குடி, எல்லாம் சரியாயிடும். குடி. வீரா, ஆ, அப்பா அத்தை எல்லாம் வராங்க. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்களோ? வாங்க மாமா, உள்ள வாங்க. இருக்கட்டும்மா. வள்ளி, கண்மணியையும் முத்துலட்சுமியையும் கூப்பிடு. வராங்கண்ணா. ம். பிருந்தா விஷயத்துல அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனையை இதுக்கு மேல வளர்க்கறது பிருந்தாவோட வாழ்க்கைக்கு நல்லதில்லை. இல்ல மாமா, அது அம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போ விஜய் மாசமா இருக்கா. அப்படி இருக்கும்போது அவன் தப்பு பண்ணலன்னு நம்ம எப்படிமா பேச முடியும்? அவனை நம்பி எப்படிமா ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்க முடியும்? விஜய் மேல எனக்கும் வருத்தம் இருக்கு, கோவம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல அவ பக்கம் நிக்கிறது தானமா நியாயம். அதே மாதிரி பிருந்தா யாரோ எவரோ இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு. அவ வாழ்க்கையை நாம சரி பண்ணணும். சரிங்க மாமா. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இல்லம்மா, பிருந்தாவை நாம் பிருந்தா இந்த வீட்டில் தான் இருப்பா. கார்த்திக் இவ தான் பொண்டாட்டி, என்ன ஆனாலும் சரி. மாராணி கொஞ்சம் அமைதியாரா. சும்மா இரு வீரா. அவ பொய் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப இவங்க ரெண்டு பேரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எரிச்சல் ஆகுது. இது சரிங்கிறியா? அவ சொன்ன பொய்க்கு பிருந்தா எதுக்கு பாதிக்கப்படணும்? வீரா, அவன் முட்டாள் மாதிரி பேச வேணாம்னு சொல்லுமா. ஆமா, பிருந்தாவை அவன் தங்கச்சி மாதிரி மக மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாம் தரமா வாழ வைக்க போறானா? அது அவளுக்கு கௌரவமா இருக்குமா? ரெண்டு பொண்டாட்டியோட ஒரே வீட்டுல வாழறவன எப்படி அவன் ஊர் மதிக்கும்? மாறா, அண்ணன் நல்லதுக்காக தான் சொல்லுது. பிருந்தா நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரியும்டா. இது அவ வாழ்க்கை. இந்த விஷயத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும்
சேலைக்கும் வலிக்காம முள்ளுக்கும் வலிக்காம நல்லபடியா தான் நாம இதை முடிச்சு விடணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டா அவ வாழ்க்கை தானடா பாதிக்கும். அட ஏதாவது சொல்லிட போறேன். உங்களால எப்படி அவளை நம்ப முடியுதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. அப்படியா உங்களுக்கு என்னதான் செஞ்சாலோ சாமி. இப்போ கூட அவங்க அம்மா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த கர்ப்பமும் ஒரு நாடகம், அவ்வளவுதான். இப்ப அமைதியா இருக்க போறானா இல்லையா அவன்? என்னமோ பண்ணி தொலைங்க. எரிச்சலாகும். பிருந்தா, நீ என்னடி சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னே எனக்கு தெரியல. என் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அழாத. அண்ணா, நீங்க சொல்றதான் சரி. இனிமே வந்து வீட்டுல இருக்கிறது எல்லாருக்குமே பிரச்சனை தான். நான் இவளை கூட்டிட்டு கிளம்புறேண்ணா. அத்தை இருந்தா கிளம்பு. அக்கா, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வா. அக்கா, அத்தை அவசரப்படாதீங்க அத்தை. மா, இன்னும் இதை நம்ம கையை விட்டு போயிடலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாமா, எனக்கு ஒரு வாரம் யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அம்மா, ஒரு வாரத்துல என்னம்மா மாறிடா? மாமா, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. தயவு செஞ்சு ஒரு வாரம் மாமா, ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம்மா. அழாத பிருந்தா, இங்க பாரு. பிருந்தா, அழாதடி. மா, பிருந்தாவை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்து. ஏய், அதான் வீரா ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா, நீ கூட்டிட்டு வா. போமா. அத்தை நீங்க வாடி. கூட்டிட்டு போங்க அத்தை. வா. அழாதடி. மாறா, இவ்வளவு நாளா விஜயா ஏதாவது தப்பு செய்வா, அதை கண்டுபிடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. பாத்தியா, மாமாவே என் தங்கச்சி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. இவ ஒரு பக்கம் தினம் தினம் அழுதே செத்துவா போல. இதை இப்படியே விட முடியாது. இவ என்ன ஃப்ராடு பண்றான்னு நம்ம நிரூபிச்சே ஆகணும். கண்மணி, கார்த்தி எங்கடி? உள்ளதான் இருக்காரு. டேய் கார்த்தி, கார்த்தி. சொல்றா. கார்த்தி, கண்மணி, அந்த விஜி கர்ப்பமா இல்லங்கறத நிரூபிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒண்ணா மீட்டிங் போட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்றாங்களோ? என்னன்னு கண்டுபிடிப்போம். மர, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்பா பிருந்தாவோட நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்காரு. அத புரிஞ்சுக்காம நீ அவர் கூட கூட பேசினா என்னடா அர்த்தம்? எது? அவர் சொன்னது பிருந்தாக்கு நல்லதா? பின்ன நீ வேற என்ன நினைக்கிற? விஜி கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாடா. இதுக்கு மேலயும் பிருந்தா நம்ம வீட்லயே இருந்தா பிருந்தா வாழ்க்கை என்ன ஆகும்? அத நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இது வரைக்கும் அவ 2ஆம் தாலி கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து இருக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு மாறா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க போறேனே தெரியல. இதுக்கு மேலயும் அவளை இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லு? விஜி கர்ப்பமா இருக்கிற விஷயம் 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வழியை நம்ம காட்டியே ஆகணும்.
என்ன வழியை காட்டுறது? ஆ? பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். கார்த்தியும் பிருந்தாவையும் பிரிக்கணும். அதானே சொல்ல வர? மாறா, நம்ம வேற என்னடா பண்ண முடியும்? அத்த என்னத்த புரியாம பேசிட்டு இருக்க நீ? அத்த அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அவ கர்ப்பமே இல்ல. போடா, இதுதானே நீ அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாருங்க, அவ சில விஷயத்துல போய் சொல்லிருக்கா. எனக்கே அவ மேல கோவம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எந்த ஒரு பொண்ணும் போய் சொல்ல மாட்டால. அவ சொல்லுவா. அத்த கார்த்தி தப்பே பண்ணாதப்போ ஊரையே கூட்டி அவன் என்ன கெடுத்துட்டான்னு சொல்லி டிராமா பண்ணவதான் அவ. மாறா, நீ கார்த்தி பிருந்தா மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல விஜி பக்கமும் கொஞ்சம் உண்மை இருக்குமோன்னு தான் என் மனசுக்கு தோணுதுடா. இப்படி சொல்லி நான் உனக்கு புரிய வைக்க? அத்த முட்டாளா இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளவு முட்டாளாவா இருப்ப? சும்மா கத்தாத. நீ வளர்த்த புள்ள கார்த்தி தப்பே பண்ண அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்ற, அவனை நம்ப மாட்டேற நீ? வள்ளிமா, இப்ப கூட அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றது அவங்க அம்மா மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ அந்த டாக்டர் நாடி பிடிச்சு பார்த்தாருல, அவர் எதுக்கு போய் சொல்ல போறாரு? ஏன் அவர் உண்மையதான் சொல்லிருக்கணுமா என்ன? உங்க எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி அவ அந்த டாக்டர் கிட்ட சொல்லி ஏமாத்திருப்பா. வீரா, நான் என்ன சொல்றது வீரா? எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, உனக்கு வேணா நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஆ? நல்லா நோட் பண்ணு. அவ உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தான்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இவ்வளவு ஏன், பிருந்தாவை நானே பேசி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். போய் முதல்ல செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு போ. நான் வரேன். இந்த விஜய் இருக்காளே, லேசுப்பட்ட ஆள் இல்லடி, லேசுப்பட்ட ஆள் இல்லை. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அப்பாவே அத்தையா அவ பக்கம் நிக்க வச்சிருக்கா பாத்தியா? சரியான தில்லாலங்கடி தான் அவன். அக்கா, இங்கிட்டு வாங்களே. நானா? ஆமாக்கா, வாங்க. என்ன விஜி? அக்கா, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நீங்க இப்பவும் எனக்கு ஆதரவா தானே இருக்கீங்க. ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, எங்க அம்மாவை வீட்ல வச்சிருந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லலைல்ல. ஒருவேளை அதனால நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கூட வளர்னாலும் வளரி இருப்பேன். நல்ல வேலை நீ என்கிட்ட சொல்லாம இருந்த. அதான்க்கா நான் உங்கள்கிட்ட சொல்லல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் அக்கா, அங்கிட்டு உங்க தங்கச்சி, மாமா, வள்ளி சித்தி எல்லாரும் கூட்டம் போட்டு பேசினாங்கல்ல. ஏன்க்கா, எனக்கு எதிரா அவங்க ஏதாச்சும் சதி பண்றாங்களா? ஆமா, நீ இவ்ளோ பெரிய பழிய தூக்கி கார்த்தி மேல போட்டிருக்கல்ல, உடனே எல்லாரும் தலையாட்டிடுவாங்களா? இன்னும் ஒரு வாரத்துல நீ சொல்றதெல்லாம் போய் நீ ஃப்ராடுன்னு நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்புறதுக்கு சபதம் போட்டிருக்காங்க. ஆத்தி, விஜய், நீ என்கிட்ட உண்மையை தானே சொல்லுவ? நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையா? இங்க பாரு, இல்லனா நீ இப்பவே சொல்லிடு. நாம எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு யோசிக்கலாம். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்க்கா, சத்தியமா நான் கர்ப்பமா தாங்க இருக்கேன். இந்த விஷயத்துல போய் எந்த பொண்ணாச்சும் போய் சொல்லுமா? இங்க பாரு விஜய், நீ கர்ப்பமா இருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நானும் இதான் சாக்குன்னு என் தங்கச்சியை தலையில தட்டி புத்தி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்படியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன். ஆனா நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, உன் கதை கந்தல் ஆயிடும். யோசிச்சுக்கோ. கடவுளே,
என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் எவ்வளோ சோதனை கொடுக்குற? 3 பொண்ணுங்களை பெத்த அவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அவங்க எப்போ சந்தோஷமா வாழ போறாங்க? என் பிள்ளையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு என் பொண்ணுங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்குற. அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? இது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும். ஓஹோ, ரொம்ப தீவிரமா பிரார்த்தனை போயிட்டு இருக்கே, விடக்கூடாது. ஏங்க வீராமா, தலை வலிக்குது, போய் டீ போட்டு வாங்க. சொகுசா உட்காந்து சாமி கும்பிட்டா மட்டும் போதுமா? வீட்ல வேலையும் செய்யணும். ஏதோ விருந்துக்கு வந்த மாதிரில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் போட்டு குடிங்க. நில்லுங்க. என்னது? நான் போட்டு குடிக்கணுமா? அது எங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்க போட்டு கொடுத்தா குறைஞ்சிருவீங்களா? ரொம்ப தான் பண்றீங்க. நீங்க பாருங்க, உங்க கூட சண்டை போட நான் வரல. அதெல்லாம் முடியாது. இப்போ டீ போட்டு தர முடியுமா முடியாதா? முடியாது. 3 மகளையும் ஒரே குடும்பத்துக்கு வாழ அனுப்பிட்டு அப்படியே நைஸா வந்து எங்க குடும்பத்தை சொத்தை அனுபவிக்க பாக்குறீங்களா? உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? நான் ஒன்னும் உங்களை மாதிரி ஸ்டோர் ரூம் வழியா இந்த வீட்டுக்குள்ள வரல. ராமச்சந்திரனை கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, குருத்தான உறவுக்காரிய திருடின்னு சொல்றியா? என் பொண்ணு வாழ்க்கைய பங்கு போட்டுக்க 2ஆம் தரமா உன் மகளை அனுப்புனவதானே நீ? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. என் பொண்ணு மாசமா இருக்கான்னு தெரிஞ்சும் இன்னும் உன் பொண்ணு இந்த வீட்ல வச்சிருக்கியே, உனக்கெல்லாம் என்ன மரியாதை?